கற்புங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு முழு தத்துவமே அடங்கியிருக்கு. அத பிரிச்சா கல் பிளஸ் பூ, அதாவது வெப்பத்தால சூடேற்றப்பட்ட கல். சூடான கல் என்னாகும்? அது வளைஞ்சு கொடுக்காது, உடைஞ்சுதான் போகும். அதே மாதிரிதான் நேர்மையானவங்க கொள்கைக்காக உயிரை கூட விடுவாங்களே தவிர ஒருபோதும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, ஒரு சொல்லுக்குள்ள ஒரு வாழ்க்கை நெறியே இருக்கு. அப்போ இந்த வார்த்தை அமைப்புகள்லாம் சும்மா தற்செயலா உருவானது கிடையாது. தொல்காப்பியம் ரொம்ப தெளிவா சொல்லுது, பொருள் இல்லாத சொற்களே தமிழ்ல இல்லேன்னு. இது ஒரு மொழிக்கு இருக்கிற இலக்கண விதி. இது வெறும் மொழி நுட்பம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதைவிட ஆச்சரியமான விஷயம், காலத்தையே மிஞ்சின அறிவியல் அறிவும் தமிழ்கிட்ட இருந்திருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அது முன்வைக்கிற சில சான்றுகள் நம்மள உண்மையிலே மலைக்க வைக்கும். இந்த காலக்கோட்டைய கொஞ்சம் நல்லா கவனிங்க. கிபி 1050ல கூட பெரிய கிரேக்க அறிஞர் தாலமி பூமி தட்டையானதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் இலக்கியங்கள் பூமிய உலகம்னு சொல்லியிருக்கு. உலவல்தல் அப்படின்னா என்ன? சுத்துறது. தன்னைத்தானே சுத்துற ஒரு கோலத்துக்கு இதை விட ஒரு பொருத்தமான பேர் இருக்க முடியுமா? கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி நீலகேசின்னு ஒரு பெண்மணி கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. இடியும் மின்னலும் ஒரே நேரத்துல தான் உருவாகுது. ஆனா ஏன் மின்னல் முதல்ல தெரியுது, இடி சத்தம் மட்டும் லேட்டா கேக்குது? அதுக்கு அவங்க சொன்ன பதில், அடேங்கப்பா, ஒளியோட பயணத்துக்கு எந்த தடையும் இல்ல. ஆனா காத்துல இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் சத்தத்தோட வேகத்தை குறைக்குது, அதனாலதான் அது தாமதமா வருது. இது வேற எதுவும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிசிக்ஸ். இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. 6000 டன்கள். இது ஒரு படையோட மொத்த எடை கிடையாது. கிழக்கிந்திய கம்பெனியோட குறிப்புகள் படி ராஜேந்திர சோழனோட கடற்படையில இருந்த ஒரே ஒரு கப்பலோட எடை இது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு கப்பலே இவ்ளோனா அந்த கடற்படை எவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கும்.